ஹாய் ஹலோ வெல்கம் டு ரெட் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபிகார்ன் மஞ்சூரியன். இதுக்கு ஒரு பேக்கெட் பேபிகார்னை நடுவில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு தூளாக சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ரெண்டுத்துலேயும் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் திருப்பி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் சின்ன சைஸில் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். மிளகாய்த்தூள் வந்து காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா திக்காகிடும். அந்த கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். நம்ம சோயா சாஸ் சேர்த்துருக்கிறதால இதில் உப்பு தேவைப்படாது. அப்படி உப்பு தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவி திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பாய்.